Hello my dear family. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா tips to become a fluent English speaker. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி அட்வான்ஸ்டு phrases யூஸ் பண்ணி எப்படி பேசுறது, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட எப்படி பேசுறது அப்படின்றத பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first phrase என்ன அப்படினா it makes sense அப்படின்றது. It makes sense. இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படினா நீங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படினா அவங்களுடைய கான்வர்சேஷன்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. It doesn't make sense. It makes sense அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ it makes sense அப்படினா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப லாஜிக்கலா இருக்கு அப்படினு சொல்லி யோசிக்கும்போது நம்ம வந்து it makes sense அப்படினு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து லாட்ரியில் ஏதோ ஒரு அமௌண்ட் விழுந்திருக்கு. இப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தட் அமௌண்ட், நீங்கள் இந்த மணி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, முதல்ல நான் என்னோடய கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு குட் ஜட்ஜ்மெண்ட். அவர் சொல்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து லாஜிக்கலாக சரியாக படுது அப்படின்னு சொல்லும்போது தட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இட் இஸ் லாஜிக்கல், யா வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட், இட் இஸ் லாஜிக்கல் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக நேட்டிவ் பீப்புள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த செகண்ட் ஒன் வாட் வி ஆர் கோயிங் டு see இஸ் இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னா எப்படி, ஓகே நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இட் டசன்ட் மேக் சென்ஸ், இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னா இட்ஸ் இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, இது வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சலிங் த டிக்கெட்ஸ் வித்தவுட் எனி வேலிட் ரீசன் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எங்கேயாவது டிக்கெட்ஸ் நம்ம வந்து மூவி போகிறதுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்ஸை வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ரீசன் கேட்கும்போது அவங்க எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனும் சொல்லலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் அதை கேன்சல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். Why would you turn down your promotion? It doesn't make any sense. ப்ரொமோஷன் கிடைச்சா அந்த ப்ரொமோஷனை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது இல்லாஜிக்கலாக இருக்குது, நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது இட்ஸ் நாட் சென்சிபிள், இது வந்து இது புத்திசாலித்தனம் இல்லை அந்த மாதிரி சொல்லும்போது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் பார்க்கும்போது நேட்டிவ் பீப்புள் அதிகமாக இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ், அந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன கார்ட்டூன் சேனல்ஸ் பிடிக்கும், லைக் டாம் அண்ட் ஜெரி, அப்புறம் செசமேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, செசமே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது இங்கிலீஷில் வந்து கான்வர்சேஷனலாக நம்ம வந்து பேசும்போது கான்வர்சேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான இந்த மாதிரி ஷார்ட் ஃப்ரேசஸ் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இன்னும் வந்து டிவி வாட்ச் பண்ணுறதுனாலையோ பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறதுனாலையோ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் பாசிபிள், பட் 100% இட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் நமக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பர்சன் வேணும். வென் யூ மேக் எனி மிஸ்டேக் தேர் ஷுட் பி சம் ஒன் டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா Cambly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய வந்து நேட்டிவ் டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, டோஃபில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், நீங்கள் ஆக்சென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டியூட்டர்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஹலோ,
Hi, I'm Malar. Mella. Yes. Nice to meet you, Mella. My name is Phil. I'm from England. You're from England. Okay. I'm from England, but I don't live in England. I live in Thailand. Oh, okay. So And you're a native of Thailand. Right now you're in England. no, I'm a native of England. I am English, but I live in Thailand. You live in Thailand. Okay, okay. Yeah. I've been here a long time, but 12 years in Thailand. Okay. I'm from India. Very nice. And what do you do in India? I'm a teacher. I'm teaching English through Tamil. Tamil is my mother tongue. Tamil. Right. So you speak Tamil, but you teach English in Tamil. Yes, yes. I teach English and Tamil. Yes. Right. So you sound quite good anyway. Your English sounds very nice. Sorry? Your English sounds very good. Oh, really? Thank you. Thanks for the compliment. Okay, do you think is it okay to have an Indian accent? Of course, it's fine to have any accent. It doesn't really matter as long as you speak clearly Okay. and everybody can understand it. I know because I've got some Indian students that I teach with very strong accents. Okay. You know, they speak very quickly with a very strong accent, and it's quite difficult to understand Yes. what they're saying. Same with any strong accent. You know, if you have a strong accent of any accent, Okay. you can lower it and try and speak more clearly, but yours sounds fine. Anyway, you sound very clear, you know. Thank you. Thank you so much. May I know how many languages do you speak? I speak Spanish, French, German, Italian, Mm-hmm. a little bit of English. Sorry? Little bit? Little bit of English. Little bit of English. Oh my God. But your English is really nice, yes. Do you watch movies in English? Yeah, I would probably more action movies. Action movies. Okay. That's cool. My wife likes watching all the Indian movies. Has she watched any South Indian movies? Say again? No. Has she watched any South Indian movies? I don't know whether they're South or not. I just know they're Indian. I just know the Bollywood movies. Okay, you just know only Bollywood movies. Yeah, I couldn't tell you whether they're Southern, Northern. Yes. Right. Yeah, maybe they might not be Bollywood movies, but I just presume all the movies were like sort of Bollywood movies. Okay. So not all Bollywood then. Okay. You have no idea about it. If you have some time, could you please go and watch some South Indian movies? Okay. Anyway, thank you so much, Mr. Phil. No problem. Okay. No It was problem. lovely talking to you. Yes. Thank you very much. You take care now, okay? Yeah, sure. Thank you. You too. Bye. ஸோ இந்த Cambly அப்ளிகேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. ப்ளே ஸ்டோர் போயிட்டு Cambly டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Cambly டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போயிட்டு ஸோ கண்டினியூ வித் கூகுள் இமெயில் கேட்குது. உங்களுடைய ஆப்ஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் சைன்இன் பண்ணிக்கோங்க. அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துட்டிங்கன்னா சூஸ் அ பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரையல் பேக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அட் 9 rupeesக்கு உங்களுக்கு 15 minutes ட்ரையல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 15 minutes ட்ரையல் பேக் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு லெசன்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ப்ரைவேட் லெசன்ஸும் அவைலபிளாக இருக்குது, குரூப் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. குரூப் கிளாஸஸில் மோர் தேன் 1 member வில் பி தேர். லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் செஷன் அப்படின்னா நீங்கள் மட்டும் டியூட்டரோட அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பர் வீக் உங்களுக்கு வந்து எத்தனை ஹவர்ஸ் செஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளானை. சம் பீப்புள் வில் திங்க் லைக் இது கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்பீக் லைக் அ நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னா நம்ம வந்து அந்த கான்வர்சேஷன் நம்ம டெவலப் பண்ணணும்.
இப்போ உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு பீப்புள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுறோம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் வேணும், நம்ம ரைட்டான பேஸில் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா, நீங்கள் கேம்ப்லியில் இருக்கிற யாராவது ஒரு டியூட்டரோட கிளாஸஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேம் ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு பிகம் அ ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்? ஃப்ளூவெண்ட்டாக நான் இங்கிலீஷ் பேசணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? இந்த மாதிரி ஒரு காமன் கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து இருக்குது. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் காமனாக கேட்பாங்க. இது ஆக்சுவலி லிட்ரலி தேர் இஸ் நோ டைம் ஃப்ரேம் டு லேர்ன் அ லாங்குவேஜ். லைக் நம்ம ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் இட் ரெக்வயர்ஸ் டெடிக்கேஷன். கண்டிப்பாக ஒரு டெடிக்கேஷன் வேணும், அப்புறம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், அண்ட் பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இதில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேம்ப்லி வந்து உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ Cambly is the only platform where you can find around 20,000 native English speaking tutors. இதில் வந்து அரவுண்ட் 20,000 நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான கோர்சஸ் வேணும், ஐஎல்ஸ் வேணும்னா, டோஃபில் வேணும்னா, அல்லது வந்து கல்ச்சர் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூட்டரை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.